நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் அமிதாப் பச்சன், மஞ்சு வாரியர், ராணா, ஃபகத் ஃபாசில், ரித்திகா சிங், அபிராமி, துஷாரா விஜயன் உள்ளிட்ட பலரும் இணைந்திருக்க படம் தான் வேட்டையன் படம். இன்னும் சில தினங்களில் அக்டோபர் 10ஆம் தேதி திரையரங்கில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்திற்கான அதிகபட்சமான ப்ரொமோஷன்களில் தற்போது லைக்கா நிறுவனம் ஈடுபட்டுட்டு வராங்க. படத்தோட நடிகர் நடிகைகள் உள்ளிட்டவர்கள் அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களில் ஈடுபட்டு வரும் நிலையில் படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வருது. நடிகர் ரஜினிகாந்துக்கும் தன் பங்கிற்கு ஒவ்வொரு முறையும் விமானம் மூலம் கூலி படத்தோட ஷூட்டிங்க்கு செல்லும் போது வேட்டையன் படம் குறித்த அடுத்தடுத்த தகவல்களை பகிர்ந்துட்டு வராரு. முன்னதா இந்த படத்தோட இசை வெளியீட்டின் போதும் அவர் தன்னுடைய உற்சாகத்தை குட்டி கதை மூலம் தெரிவிச்சிருந்தாரு. இப்போ இந்த படத்தோடைய ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்டேட்டும் கிடைச்சிருக்கு. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதாவது நடிகர் ரஜினிகாந்தோட வேட்டையன் படம் இன்னும் சில தினங்களில் திரையரங்கில் ரிலீஸ் ஆக இருக்க நிலையில் இந்த படத்தோட அடுத்தடுத்த ப்ரொமோஷன்களை படக்குழுவினர் மிகச் சிறப்பாக மேற்கொண்டு வராங்க. படத்தில் ஏராளமான நடிகர் நடிகைகள் இடம்பெற்றிருக்க நிலையில் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் படம் குறித்து நடிகர் ரஜினிகாந்த் குறித்தும் இயக்குனர் டிஜே ஞானவேல் குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யங்களை பகிர்ந்துட்டு வராங்க. அந்த வகையில் நடிகர் துஷாரா விஜயன், மஞ்சு வாரியர், இயக்குனர் டிஜே ஞானவேல், அபிராமி உள்ளிட்ட பலரும் அடுத்தடுத்து வேட்டையன் படம் குறித்த பேட்டிகளை கொடுத்துட்டு வராங்க. இதையடுத்து வேட்டையன் படம் குறித்த மிக பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்கள் வெளியிட்டு வராங்க. இதனிடையே இந்த படம் குறித்தும் ரஜினிகாந்த் குறித்தும் பல விஷயங்களை தன்னுடைய தற்போதைய பேட்டியில் பகிர்ந்திருக்க வேட்டையன் படத்தோட இயக்குனர் டிஜே ஞானவேல் தான் இதுவரை 2 படங்களை மட்டுமே இயக்கியிருக்க நிலையில நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடன் குரு பாலச்சந்தருக்கு கொடுத்த அதே மரியாதையை தனக்கும் கொடுத்திருக்கிறதா தன்னுடைய பேட்டியில குறிப்பிட்டிருக்காரு. அவரது இந்த பண்பு தான் இது நாள் வரையிலும் அவரை சூப்பர் ஸ்டாராகவே வச்சிருக்கிறதாகவும் டிஜே ஞானவேல் சொல்லியிருக்காரு. ரஜினிகாந்துக்கு எப்போதுமே ஸ்கிரிப்டுகளை படிப்பதை காட்டிலும் கேட்பதிலே விருப்பம் அதிகம் என்றும் தான் முதல் முறையா வேட்டையன் படத்தோட கதையை கூறிய நிலையில 2 தினங்கள்ல அதை உள்வாங்கி கொண்ட ரஜினிகாந்த் அடுத்தடுத்து படம் குறித்த பல்வேறு கேள்விகளை, சந்தேகங்களை தன்னிடம் எழுப்பியதாகவும் அதிகாலையில கூட அவரது கேள்விகள் வாய்ஸ் மெசேஜ் மூலம் தனக்கு அனுப்புவார் என்றும் டிஜே ஞானவேல் தெரிவிச்சிருந்தாரு. இந்த படத்திற்கான ஸ்கிரிப்ட்ல ஒவ்வொரு காட்சியையும் குறிப்பிட்டு அது குறித்த சந்தேகங்களை ரஜினிகாந்த் எழுப்புவார் என்றும் ஞானவேல் சொல்லியிருந்தார். தன்னுடைய கேரக்டரை படத்தில் எப்படி எடுத்து செல்வது என்பது குறித்தும் ரஜினிகாந்த் திட்டமிட்டு அது குறித்தும் தன்னிடம் அதிகமான அளவில் பேசுவார் என்றும் ஞானவேல் கூறியிருந்தார். முன்னதா இந்த படத்திற்காக தானே அல்லது ரஜினிகாந்தோ எந்த விதமான சமரசமும் செய்து கொள்ளவில்லை என்றும் ரஜினியின் இமேஜ் கெடாத வகையில் இந்த படத்தை நான் இயக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஜே ஞானவேல் சொல்லியிருந்தார். மேலும் இந்த படத்தோட ட்ரெய்லர் இன்னும் ஓரிரு தினங்களில் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த ட்ரெய்லரில் அமிதாப் பச்சன்ஸ் மற்றும் ரஜினியோட சீன்ஸ் ஹைலைட்டாக இருக்கும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.